தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதீபதயே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த சித்திர மாசத்துல அக்னி நட்சத்திரம் 4/5/2026 ஆரம்பிச்சு 28/5/2026 முடியுது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிவுல என்ன ஒரு மகா பலன் பார்த்தீங்களா? இந்த ஆண்டு தாங்க ரொம்ப அதிசயம். இதெல்லாம் முடியாது. அன்னைக்கு பிரதோஷம், சிவபெருமானுடைய மகா அனுகிரகம். ஆனால் தான் நான் என்ன சொன்னேன், அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சிவபெருமானை வழிபடுங்கள். இந்த அக்னி நட்சத்திர பூர்த்திக்கு என்ன சார் செய்யறது? என்ன கொடுத்தா தனியும்? இது நமக்கு மட்டும் செய்யல சார், ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறீர்கள். நமக்கு ஒரு நண்பன் இருப்பான், எதிரியாவே இருப்பான். ஆனா அவனுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கும், பசியா இருக்கும். அதை நீ உணர்ந்து அவனுக்கு நீ கொடுத்துட்டேன்னு நினைச்சுங்கல்ல, அவன் பகை கூட இருக்கும் மனசுல. ஆனா அந்த நாக்கு வறண்டு போகும்போது அவன் குடிச்சிருவான். முதல்ல, சார் கொடுங்க சார், பரவாயில்ல சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி குடிச்சிருவான். ஆனால் அவன் ஆத்மா உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அது சந்தோஷப்படும். பாரா, நீ அவனை பகை நினைச்ச, உனக்கு அவன் செய்கிறான். ஆத்மாவை குளிர வைத்தல் என்று பெயர். அதே போல பரமேஸ்வரன் சிவபெருமான் அக்னி நட்சத்திர பூர்த்தி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யுங்கள். குளிர குளிர வைக்கணும் சிவபெருமான. பால், தயிர், தேன், எலும்பிச்சம்பழம், பன்னீர், வாசனாதி திரவியங்கள், பன்னீர் பாட்டிலாம் நிறைய வாங்கி கொடுங்க. சுவாமி அப்படியே குளு 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 குளுன்னு இருப்பார். ஏன்னா சிவபெருமான் தான் சூரியனையும் சந்திரனையும் தலையில வச்சுட்டு இருக்க. அந்த மற்ற சுவாமி எல்லாம் விட்டுருங்கோ, சூரியனையும் சந்திரனையும் தலையில வச்சுட்டு இருக்கிற ஒரே ஆள் எம்பெருமான் பரமேஸ்வரன். அந்த அன்னைக்கு முடியற அன்னைக்கு என்ன சார் பண்ணணும்? பிரதோஷம் ஆச்சா ஒன்னும். ரெண்டாவது, அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய பகவானுக்கு பிடித்தது சக்கர பொங்கல். சிவபெருமானுக்கு அன்னைக்கு என்னன்னா, அக்னி நட்சத்திர பூர்த்தியில தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. குளிர குளிர தயிர் சாதம் சாப்பிடுவார். அன்னைக்கு பிரதோஷம் வேற. அன்னதானத்தில் கலந்து கொள்ளுங்கள் சார். அன்னைக்கு நீங்க பண்ணலன்னா உங்க உடம்புல தோல் வியாதி எல்லாம் வராது. சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா, அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னா, இந்த காலத்துல நிறைய பசங்கள்லாம் வேலைக்கு போறா, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறா. மாட்டு பொண்ணு, மாமியா, மருமகன் பொண்ணு எல்லாரும் சம்பாதிக்கிறா. குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும், தாயார் தகப்பனார் நல்லா இருக்கணும். நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை கிடைச்சிக்கணும், அவாதான். இந்த மனித பிறவியே கிடைச்சது அவாளதான். அதனால சிவாலயங்களில் அன்னதானம் செய்யுங்கள். அன்னைக்கு பிரதோஷம், அதனால ஸ்பெசிஃபைடா சொல்றோம், தயிர் சாதமா கொண்டு கொட்டணும். சுவாமிக்கு சக்கர பொங்கலா நைவேத்தியம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் சக்கர பொங்கலை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அடுத்தது, தயிர் சாதம் சிவபெருமானுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அவர் தான் அக்னியை தாங்க மாட்டேங்குது. அக்னி நட்சத்திர பூர்த்தி அன்னைக்கு இதை செய்யுங்கள். நீர்மோர் பானகம் கொடுங்க. எல்லாம் கோவில சிவாலயத்துல வந்து கொடுங்க. வீட்டுல காலையில கொடுத்துட்டு எல்லாரும் குடும்பத்தோட சிவனை பார்க்க வரணும். சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா. எப்படி ஞானசம்பந்தர் எப்படி தெரியுமா சுவாமியை கூப்பிடுறார்? இதெல்லாம் எதுக்காக? கல்யாணம் ஆகும் சார் பையனுக்கு. எத்தனையோ ஜாதகங்கள்லாம் போய் பாக்குறீங்க, குழந்தை பிறக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கீங்களே, என்னென்னமோ மெடிசின்லாம் சாப்பிடுறீங்களே, இந்த மெடிசினை செய்யுங்க சார். இதுதான் சார் மெடிசின். மந்திரமாவது நீரு அடியார் பாடுறார் பார்த்தேலா. விபூதிக்கு மருந்து வேற எதுவும் இல்லை சார். சிவபெருமானுக்கு நீங்க அந்த தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணி குழந்தை பிறக்காத சாப்பிட்டேன்னா
கண்டிப்பா குழந்தை பிறக்கும். எழுதி வச்சுக்கோங்க. பக்தியோட போங்க. தம்பதிகள் எல்லாரும் அன்னைக்கு இப்ப அக்னி நட்சத்திர பூர்த்தி அன்னைக்கு சாயங்காலம் பிரதோஷ அன்னைக்கு லீவ் போட்டுருங்க. சிவனை போய் பாருங்கள். ஏனியா வாங்கி போங்க, பாலா வாங்கிட்டு போங்க, தயிரா வாங்கி கொடுங்க, சுவாமியை குளிர வையுங்கள், எலுமிச்சம்பழம் நிறைய வாங்கி கொடுங்க, சாத்துக்குடிகள், பஞ்சாமரத்துக்கு பழங்கள். சிவபெருமான் எப்படி இருப்பார்? கைலாசபத மகாதேவ சம்போ, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாராம். டம 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 ரூபதே கன 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 கங்காபதே. சுவாமி நீ பண்ற அந்த பக்தினால அவர் ஆனந்த கோலாகலத்துல இருக்கார். சரி, அன்னைக்கு இன்னொரு ஒரு விசேஷம் நல்லா பாருங்களேன். நம்ம இந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகள், வேலை கிடைக்காதவா, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காதவா, இவாளுக்கெல்லாம் ஒரே நேரத்துல ஜாதகத்துல இருக்கிற கோளாறுகளை நிவர்த்தி பண்ணக்கூடியது அக்னி நட்சத்திர பூர்த்தி அன்னைக்குதான். அன்னைக்கு பிரதோஷம் சார். அன்னைக்கு பிரதோஷத்துல யார் இருப்பா? திருநள்ளாரில் இருக்கும் எல் ஈசனே, என் நல்லாராற்றில் உள்ளானே, என் சனீஸ்வரனே, ஐயா எல் சிவனே என்று உரைப்பார். இந்த பாருங்களேன், அடியார் அப்படியே பாடுறார் சிவபெருமான்கிட்ட. சனி பகவான் அன்னைக்கு உருகி உருகி நிற்பார். அன்னைக்கு அக்னி நட்சத்திர பூர்த்தி, அன்னைக்கு பிரதோஷம். சனி பகவான் சிவனை பூஜிக்கிறார். அன்னைக்கு என்னென்ன நைவேத்தியம்? சக்கர பொங்கல், தயிர் சாதம், அபிஷேகத்துக்கு நீங்க பால் தயிர்லாம் கொண்டு கொடுக்கிறேன். சிவபெருமான் அங்க அபிஷேகம் நடக்கும், சிவாஜியார பண்ணிட்டு இருப்பார். சனி பகவான் வாசல் என்று பார்த்துட்டு இருப்பார். ஆஹா, இவ்வளோ பேரா, இவ்வளோ பாலா, எங்க அப்பனுக்கு இவ்வளோ இளநீ அபிஷேகமா அப்படின்னு ஆனந்த கோலாகலத்துல கையை வச்சுட்டு இருப்பார் சனீஸ்வர பகவான். உன்னையே மறந்துடுவான். உனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருப்பான். அப்ப நீ சிவாலயத்துல இருந்ததுனால சனீஸ்வர பகவானுடைய அந்த கோணலான பார்வையிலிருந்து விலகி நம்மளுக்கு எல்லாம் மங்களமான வாழ்க்கையை அளிக்க போகிறார் அக்னி நட்சத்திர பூர்த்தி அன்னைக்கு. மறந்து விடாதீர்கள். அன்னைக்கு அக்னி நட்சத்திர பூர்த்தி எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் பிரதோஷம் கலந்திருக்கு. பிரதோஷத்துல சனி பகவான், சூரிய பகவானுடைய உஷ்ணம் தனிய போகுது. சிவபெருமான் தலையில இருக்கார் சூரிய சந்திரன். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி குளிர குளிர வைக்கிறதுனால நவக்கிரகங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க போகுது. எங்கெங்கயோ ஜோசியம் பார்க்கிறோம், என்னென்னமோ ஹோமங்கள்லாம் பண்றோம். இத பண்ணுங்க சார், நாடி நரம்பெல்லாம் மாற்றி விடுவான் சனீஸ்வரன். உங்க ஜாதகத்துல கல்யாணமே ஆகாது, 7ஆம் இடத்துல இருக்கு, ஜாதகத்தில் சொல்லிட்டே இருப்பார் சனி பகவான் இருக்கான்னு. எங்க ஐயனை அன்னைக்கு பாருங்க, சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். சிவனுக்கு நிறைய அபிஷேக பொருட்களாக கொடுக்கும் பொழுது சனீஸ்வர பகவான் உங்க வீட்டுல கல்யாண கோலத்தை உருவாக்குவான். சாமி, என் பொண்ணு பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு, பேரம் பேத்திலாம் பார்த்துட்டேன், நாங்களாம் என்ன பண்றது? எங்களுக்கெல்லாம் ஒண்ணு சார், 60, 70, 80 பார்க்க வேணாமா? அடுத்தது சிவபெருமானை நம்மளுடைய ஆயுள் காலம் முடியும் போது தரிசனம் பண்ண வேண்டாமா? என்னத்தை கொண்டு போறேன்? பேரம் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன், கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு, என்ன வேணும்? கடைசியா கைலாயத்துல இடம் வேணும். யார் கொடுப்பா? இதே மாதிரி தர்மம். சுவாமிக்கு அவ்வளோ வேஷ்டி வாங்கி கொடுங்கோ, நிறைய வில்வ மாலை, சுவாமியை நல்ல புஷ்பத்தால குளிர வைங்கோ. இந்த 15 நாள் சுவாமி அவ்வளோ கஷ்டப்படுவாராம் சிவபெருமான். ஆனந்தமான ஒரு வாழ்வை அளிப்பார். ஆன்மீக அன்பர்களே, எல்லோரும் மறந்து விடாதீர்கள். அக்னி நட்சத்திர பூர்த்தி முடிவு 28ஆம் தேதி மே 28/5/2026 அன்று. அன்னைக்கு பிரதோஷம். லீவெல்லாம் இப்பயே புக் பண்ணி வச்சுருங்க. உங்க ஊர்ல போய் செய்யணுமா செய்யுங்க, எங்க வேணாலும் செய்யுங்க, சிவாலயங்களில் செய்யுங்கள். பெருமா கோயில் எல்லாம் தயிர் சாதம் அன்னதானம் பண்ண சொல்லுங்க. அம்பாள் கோயில் எல்லாம் தயிர் சாதம், நீர்மோர்கள் முடிவு அன்னைக்கு பண்ணுங்க. நம்ம வம்சங்கள் நல்லா இருக்கும். பான்முகில் வளாதி பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோல்முறை அரசு செய்க, நாடு செழிப்பா இருக்கும் சார். நல்லதோ நம்ம செய்யறதுனால இந்த பரத கண்டமே நல்லா இருக்குமா? பரதன் ஆண்ட கண்டம் இந்தியா. இந்த நம்ம செய்யற ஒரு கிராமத்துக்குள்ள ஒரே நீர்மோர் கொடுக்கிறோம். சிவபெருமானுக்கு அக்னி நட்சத்திர பூர்த்தியில தயிர் சாத நிவேத்தியம் பண்ண போறோம். பார்த்தேன்னா இந்த உலகத்துக்கே நம்ம பண்ற பெரிய தர்மம். அதனால ஆன்மீகர்கள் எல்லோரும் இந்த அக்னி நட்சத்திர பூர்த்தியில
பிரதோஷம் அன்னைக்கு வருகிறது. எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுகிரகத்தோட சனி பகவான் அனுகிரகம் நவக்கிரக அனுகிரகங்கள்லாம் அன்னைக்கு கிடைக்க போகுது. எல்லோரும் ஆனந்தமாக சிவாலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து எம்பெருமான அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக் கொள்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர